நாத்து உனக்கு என்னாச்சு? நாத்துக்கு என்னத்தே ஆச்சு? எதை இப்படி சுருண்டு மடங்கி கிடக்கா? தெரியல மருமலா, தெரியல. நல்லதா கல்லூருண்ட மாதிரி இருந்தா, இப்ப என்னாச்சு தெரியல, அப்படியே சாஞ்சிட்டா. அப்பா எங்க வீட்டு கோபுரமே சாஞ்சி கிடக்க. நாத்து செல்லம், நாத்து குட்டி எழுந்திரிமா, சிரிச்ச மாதிரி படுத்திருக்கிய. மருமலா, என் மவளை பாத்தியா என்ன அளவோல இருக்கா? இப்ப இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ அழகி பட்டிக்கல போறா. இப்போ என்ன மருமலா பாத்துட்டு இருக்க? தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடு. டாக்டர், அட பாவி, பஞ்சா பறந்துட்டாளே. எங்க நாத்து நின்ன அழகு, உட்கார்ந்த அழகு, படுத்திருந்த அழகு, இப்போ மயக்க போட்டாலும் அழகுதான். என்னக்கா டாக்டர் எங்க? டாக்டர் வந்துட்டு இருக்காங்கம்மா. ஃபர்ஸ்ட் இவங்களோட நேம் சொல்லுங்க. இவங்க பேரு நாத்து. என்ன மேம் சொல்றீங்க? நாத்துவா? சாரிக்கா, எனக்கு இவங்க நாத்தனாரு. அதை சுருக்கி நாத்து நாத்துன்னு கூப்பிட்டு அப்படியே பியார் மாதிரி ஆகி போச்சு பாத்துக்கோங்க. எல்லாரும் இவள நாத்துன்னு தான் கூப்பிடுதாவோ. இவங்க உண்மையான பேரு ராதிகா. இவங்க உங்க நாத்தனாரா? நாத்தனாருக்காக இப்படி அழுற அண்ணிய நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். சரிம்மா, அழாதீங்கம்மா. இப்ப டாக்டர் வந்துருவாங்க. பார்த்தாலே தெரியுது நாத்து ரொம்ப சீரியஸா இருக்க போல இருக்கு. என் மாமியா கிளவிக்கு ஒரு போன போட்டுரும். இல்லன்னா அது அங்க கிடந்து கூப்பு ஆடு போட்டு என் உசுரை வாங்கிக்கிட்டு கிடக்கும். அங்க என்ன அறுத்து கிழிச்சிட்டு இருக்கோம் மாமியா கறி. செல்லதாயி, உன் மோவ மயக்க போட்டு விழுந்துட்டா போல இருக்க. என்ன விஷயமா? உன் மர்மம் தூக்கிட்டு ஓடுற ஆஸ்பத்திரியை பார்த்து சும்மா தக்க போயிருக்கா. சும்மா என்கிட்ட மறைக்காத. எதுவும் விசேஷம் உண்டாக்கோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இருந்தா நான் சொல்லியிருப்போம்ல. அம்மா கிணத்துக்குள்ள கல்ல தூக்கி போட்ட மாதிரிலாம் இருக்க. ஒன்னையும் வெளியில வாயை திறந்து சொல்ல மாட்டேக்கிய. நான் என்ன 10 வீட்டுல போய் கொட்டை எடுத்து போட்டு அடிச்சு எல்லாத்தையும் சொல்லவா போறேன்? நான் ஒரு ஆள்கிட்ட அணக்க காட்ட மாட்டேன். சொல்லு செல்லதாயி, என்ன விஷயம்? அதான் சொல்லிட்டு இருக்கோம்ல, சும்மா போயிருக்கான்னு. அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஏதோ வீட்டுல பிரச்சனை நடந்திருக்கு. சின்ன பொண்ணு அவன் நாத்தனாம அடிச்சு போட்டா போல இருக்கு. அதனாலதான் நாத்தனா மயக்கம் போட்டு விழுந்திருப்பாளா இருக்கும். கடவுளே, இது என்ன கூத்தா இருக்கு? யாரு போன் போடுறதுன்னு தெரியலையே. ஏன் செல்ல தாயி போன பாத்துட்டு இருக்கா? எடுத்து பேசு. ஏ கிளவி. ஐயோ, எப்பவும் எங்க மாமியார ஏசும்போது நான் கிளவிம்பே. அதே மாதிரி நினைச்சிட்டு இப்ப நேர்ல போன்னு சொல்லிட்டேன். அது காதுல குளிர்ந்துருக்குமா? கடவுளே, காலையில இருந்து சோதனைக்கு மேல சோதனையா எல்லாம் இருக்கு. இப்ப எப்படி இந்த கிளவிய சமாளிக்க? அத்தை நொத்த எடி, அதுக்கு முன்னால என்ன சொன்ன? சொல்லுடி, சொல்லு. புரிஞ்சு பாச்சி. அப்ப செல்ல தாய்க்கு வீட்டுல சண்டை. அம்மாடி, அந்த பஞ்சவர்ணம் கிளவி வேற கட்டிட்டு இருக்கல. வீடு விட போய் இப்ப தம்பட்ட அடிச்சு போடுவாள. எனக்கு என் மருமகளுக்கும் சண்டைன்னு. மருமல, என் செல்ல மருமல, நீ எப்படி கூப்பிட்ட? எத்தே, எங்க தங்க அத்தே, எங்க செல்ல அத்தைன்னு தானே கூப்பிட்ட. இப்போ செல்ல தாயி, உன் மருமம் அங்க இருந்து என் கிளவின்னு கூப்பிட்டது நச்சு நச்சு நீ காதுல விழுந்துச்ச. அவன் என்ன கிளவின்னு சொல்லலக்கா, ஒன்னதான் கேட்டா. எதை கிளவி சத்தம் கேட்க, அது யாரு பஞ்சவர்ணம் கிளவியான்னு கேட்டா. நானும் ஆமா மருமல, தங்க மருமல என்ன பாபு பஞ்சவர்ண கிளவியால நான் தப்பிச்சேன். இல்லனா என் மாமியாக்காரி என்ன கிளிகளில் கிழிச்சு நாட்டி இருப்பா. வரபோல என் மாமா கண்ணு முழிச்சிட்டாளா? டாக்டர் என்ன சொன்னாரு? நம்ம நாத்துக்கு நட்டு கிடந்துட்டு நினைக்கேன். அத கண்ணை திறக்க மாட்டேக்கா. சீக்கிரம் வாங்க, ரொம்ப சீரியஸா இருக்க போல இருக்கு. உங்க மருமகனுக்கு போர் அடிச்சு சொல்லிருக்க. சரி மருமல, இப்ப ஓடியாரே. இல்ல தாய், என்ன பாரு, ஒண்ணு கவலைப்படாத. என் மருமோள வர சொல்லுங்க. அவ வந்து உன்னை கூட்டிட்டு போவா, சரியா? நீ நினைக்க மாதிரி என் மோளுக்கு ஒண்ணு இல்லக்கா. உன் மருமோளான வர சொல்லு. நீ வரண்டா, நான் வீட்டுல இருந்துக்கோ. சரி சரி. என் மருமோள பத்தி விடணும். அப்பதான் அங்க என்ன நடக்கு யாது நடக்குன்னு நம்ம தெரிய முடியும். கையை காலை வச்சுக்கிட்டு நம்மளால போக முடியுதா, வர முடியுதா? புஷ்பா, எவ வீட்டுல என்ன நடக்கு யாது நடக்குன்னு கேட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்ட வேண்டியதுதான் அந்த கிளைகளுக்கு வேலை. நமக்குன்னு வந்து சேர்ந்திருக்க பக்கத்துல சவத்தை பழகிட்டோம்டா. சும்மா விடுதேன். இல்லைன்னா இதுக்கு முன்னாடி 4 அடி நொறுக்கிருப்பேன். நம்மளுக்கு ஆஸ்பத்திரிக்கு ஒத்தையில போகவும் தெரியாது. சரி, புஷ்பா வந்தான்னா கூட போலாம். புஷ்பா, அம்மா, முக்கியமான விஷயம். ஓடியாமா, ஓடியா. எங்க போனா பொறவசல் இருப்பாளோ? புஷ்பா சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். டிவேலி சொன்னது 100க்கு 100 உண்மை. நம்ம வீட்டுல வேலை சொல்லியே இந்த மாமியை நம்மள கொல்லுன்னு கொல்லுதாப்பா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் உசுறு வாழ முடியும். புஷ்பா, இன்னும் ஏன் முழிச்சிட்டு இருக்கா?